ரீசெண்டாக பல ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் லான்ச் ஆகிருக்கு. ஆனால் ஒரு வருஷமும் இந்த டைமில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுறது நூபியாவோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் தான். இந்த வருஷம் அது Z70 Ultra. ஏன் எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக படுதுன்னா, யூஸ்வலாக ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்னு வரையில் எல்லா பிராண்ட்ஸுமே கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுவாங்க. அதனால எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸ்க்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது இப்போல்லாம். பட் நூபியா யூஸ்வலாக ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஸோ இங்கே அந்த 35mm லென்ஸ்லேருந்து, அந்த ஆல் ஸ்க்ரீன் அன்இன்டரப்டட் டிஸ்பிளேலேருந்து, அந்த கேமரா டிசைன் இல்லை அந்த பாக்ஸி பில்ட் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. பட் ஸ்டில் நூபியா ஃப்ளாக்ஷிப்ஸ் எப்போவுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்ரெசிவாகவும் ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நூபியா அவங்க Z70 Ultraவில் அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ் இன்ட்ரோ. இந்த வருஷமும் திருப்பியும் நான் அந்த ஸ்டாரி நைட் எடிஷன் தான் வாங்கியிருக்கேன். இது 16/512 வேரியண்ட், பேஸ் 12/256. இப்போ போன வருஷம் மாதிரி இங்கே ஹாலோகிராஃபிக் பிக்சரோ இல்லை அந்த லோகோக்கு காஷியன் பிளர் ஸ்டைலோ எதுவும் கொடுக்கல. எனிவேஸ், பிளாஸ்டிக்கை கிழிச்சிட்டு பாக்ஸை ஸ்லைட் அவுட் பண்ணி எடுப்போம். லிட்டை ஓப்பன் பண்ணோன்னே முதல் விஷயம் நம்ம பார்க்குறது நூபியா Z70 Ultra தான். ஸோ அந்த வேன்கோ கோட் இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொடெக்டிவ் கவரை ரிமூவ் பண்ணுவோம். Z70 Ultra அந்த இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. டக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன பேக்கும் அதே மாதிரி தான் இருக்கோ அப்படின்னு தான் தோணுச்சு. பட் Z60 Ultraவோட சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்குது. எஸ்பெஷலி அந்த கேமரா அரேயில் டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா Z70 Ultraவோட ஹைட்டு வித்து ரெண்டுமே கொஞ்சம் அதிகம். பட் திக்னஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் முக்கியமாக 18 கிராம்ஸ் வெயிட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. நோட் பண்ண வேண்டியது, இங்கே டிஸ்பிளே சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் பேட்டரி கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 18 கிராம் கம்மி பண்ணாலும் இன்னமும் இது ஒரு ஹெவியான ஃபோன் தான். அந்த பாக்ஸி பில்ட் இருக்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. இந்த தடவை அந்த எட்ஜஸை லைட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ Z60 Ultraவோட கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குது. இப்போ Z60 Ultra பற்றி பேசல, அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த ரெட் மேஜிக் 9 ப்ரோவில் பார்த்த அதே மாதிரி ஒரு டாகல் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. டிஃபால்ட்டாக இது கேமரா ஆப்பை லான்ச் பண்ணி எக்ஸிட் பண்ணோம். பர்சனலாக இந்த மாதிரி கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோனுக்கு நம்ம சோனி ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி 2 ஸ்டேஜ் ஷட்டர் கீ கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எக்ஸாக்டாக அதை தான் நூபியா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான 2 ஸ்டேஜ் ஷட்டர் கீ இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஆப்பிளோட கேமரா கண்ட்ரோல், ஓப்போவோட குவிக் பட்டன், அது எல்லாத்தோடையும் இது பெட்டர்னு சொல்லுவேன். இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா லான்ச் ஆகும். ஹாஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷட்டர் ட்ரிகர் ஆகும். இதை பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் வால்யூம் கீஸை ஜூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு வேணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணையில் மேபி வீடியோ மோடுக்கு டேரெக்டாக ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டமைசேஷனுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த நூபியா Z70 Ultra இல்லை ரெகுலராக சோனி ஃபோன்ஸில் இருக்கிற அந்த 2 ஸ்டேஜ் ஷட்டர் கீ தான் எனக்கு பெட்டராக படுது. பட் உங்களோட சாய்ஸ் என்ன? ஆப்பிள், ஓப்போ, நூபியா/சோனி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ Z60 Ultra நம்ம பார்த்த அந்த டாகிள் அதுவும் இங்கே இருக்குது. பட் டாப் லெஃப்ட் கார்னருக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய ஆப்பிள் ஐஃபோன்ஸில் மியூட் டாகிள் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட். இப்போ டிஃபால்ட்டாக இது கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணுது. பட் வேணும்னா அதை மாற்றிக்கலாம். இப்போ ரெட் மேஜிக் ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி கேம் ஸ்பேஸ் லான்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு செட் பண்ணலாம். இல்லைனா வாய்ஸ் நோட்ஸ் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேணாம், எனக்கு ஆப்பிள் மாதிரியே மியூட் டாகிளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இது போக சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஸ்டாரி நைட் எடிஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, மற்ற கலர் ஆப்ஷன்ஸில் இல்லை. இது போக இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அது இன்டர்ஃபேஸ் சைனீஸில் செட் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த Z70 Ultraவில் IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, IP6869. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னும் ஆப்டிக்கல் தான், பட் நல்ல லொக்கேஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. இந்த பேக் டிசைன் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக பட்டுச்சு. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹோல் பேக் பார்க்குறதுக்கு ஒரு ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரி லுக் கிடைக்குது. நான் இதுவாக நல்லா இருக்குது, வேலைக்கே ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு 2 ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க, பிளாக் அப்புறம் கோல்டு. எல்லா மாடல்ஸ்லையுமே பேக் வந்து ஃப்ராஸ்டட் மேட் கிளாஸ் தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் எதுவும் ஈஸியாக பிக்கப் பண்ணாது. அது மட்டும் இல்லை, அந்த சைடில் கலர் மேட்சான மெட்டல் ஃப்ரேமுக்கும் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவும் பிக்கப் ஆகிறதில்ல. ஸோ இப்போ இந்த டாகிள் ஷட்டர் கீ ஏற்கனவே பார்த்துட்டோம். பவர் பட்டன் டெக்ஸ்சர்டாக இருக்குது. ஸோ வெறும் டச்லேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது போக வால்யூம் பட்டன்ஸ், டாப்பில் செகண்டரி மைக், ஐஆர் பிளாஸ்டர், வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரே, இங்கே 2 நானோ சிம்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. அது போக பிரைமரி ஸ்பீக்கர், பிரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் ஒரு USB 3.2 டைப் சி போர்ட். இதில் வீடியோ அவுட்புட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ மேலே இருக்கிற இயர் பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ ஸ்டெரியோ ஆடியோ இருக்குது.
ஆனால் ரெட் மேஜிக் 10 ப்ரோ மாதிரி இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு கட்டார விஷயங்கள் ஹெட்ஃபோன் ஜாக், அந்த கெப்பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ், எஸ்ஓசிக்கு லிக்விட் மெட்டல், அந்த ஆக்டிவ் கூலிங் ஃபேன். பட் அதுக்கு பதிலாக ஐபி ரேட்டிங் கிடைக்குது, அந்த 2 ஸ்டேட் ஷட்டர் கீ, ப்ளஸ் ரொம்பவே பெட்டரான கேமராஸ். ஸோ கேமராஸ் பற்றி பேசையில் இங்கே ப்ரைமரி சோனியோட IMX906 ஒரு 1x1.55 inch 50 மெகா பிக்சல் சென்சர். இது ஒரு f1.59 to f வேரியபிள் அபெர்ச்சர் லென்ஸோட பேரா இருக்குது. ஸோ நல்லா சாலிடான ரேஞ்ச், 9 டிஃப்ரெண்ட் எஃப் ஸ்டாப்ஸ் கிடைக்குது ஷூட் பண்ணுறதுக்கு. பட் யூஸ்வலாக வேரியபிள் அபெர்ச்சர் இருக்கிற ஃபோன்ஸில் எனக்கு பிரச்சனை, நீங்கள் ஆட்டோ மோடில் ஷூட் பண்ணையில் நேரோவான அபெர்ச்சர் தான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு மேஜிக் 7 ப்ரோ எடுத்துக்கோங்க, அதில் f1.4 f2 வேரியபிள் அபெர்ச்சர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆட்டோ மோடில் எப்போவுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் f2ல தான் ஷூட் பண்ணோம். எனக்கு அது எப்போவுமே ஒரு ஏதோ வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கைஸ், நம்ம ஃபோனில் ஷூட் பண்ணையில் மோஸ்ட்டாக ஆட்டோ மோடில் தான் ஷூட் பண்ணுறோம். அப்போது நம்ம லென்ஸில் வைடான அபெர்ச்சர் ஆப்ஷன் இருக்குது, அதை விட்டுட்டு ஆட்டோவில் ஷூட் பண்ணையில் எப்போவுமே நேரோவர் அபெர்ச்சர் சூஸ் பண்ணிச்சுன்னா எனக்கு அது சரியாக படல. பட் இங்கே அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. Z70 Ultra கிட்டத்தட்ட எப்போவுமே f1.59 தான் ஷூட் பண்ணுது. ஸோ இமேஜஸ்க்கு நல்ல ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட், நல்ல பேக்ரவுண்ட் பிளர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நூபியா ஃப்ளாக்ஷிப்ஸ் மாதிரியே இங்கேயும் ஒரு 35 மில்லிமீட்டர் ஈக்குவலண்ட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. OISம் இருக்குது. இப்போ ரெகுலர் ஃப்ளாக்ஷிப்ஸ் ஆப்பிள், சாம்சங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 to 26 மில்லிமீட்டர் ஈக்குவலண்ட் லென்சஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்க பிரைமரி சென்சர்ஸ்க்கு. இதில் 35 மில்லிமீட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஒரு பஞ்ச்டன் லுக் கிடைக்குது. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி வேரியபிள் அபெர்ச்சர் இருக்கிறதுனால, ப்ராப்பரான ரேஞ்ச் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டார்பர்ஸ்ட் ஷாட்ஸ் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வேணால் ஷூட் பண்ணலாம். இப்போ லோ லைட்லேயும் இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. இங்கே அந்த வானத்தை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்குன்ட்டு. ஹைலைட் கண்ட்ரோலும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்தது. பட் சில பிராண்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே ஓவர் பிரைட்டன் பண்ணுறதில்ல. ஸோ நேச்சுரலான நைட் ஷாட்ஸ் நல்ல டீட்டெயிலோட, கண்ட்ரோல்ட் ஹைலைட்ஸோட, லோவான நாய்ஸோட இதில் எடுக்க முடியும். எப்பவும் மாதிரி நூபியா எக்கச்சக்கமான ஷூட்டிங் மோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பியும் க்ரியேட்டிவிட்டி ஏதாவது கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணணுன்னா இங்கே நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பெரிய பாசிட்டிவ்ஸ் தான் பார்த்துருக்கோம். பட் செகண்டரி கேமரான்னு வரையில் தான் சில சொதப்பல்கள் இருக்குது. ஏன்னா நூபியா இந்த தடவை கேமரா சென்சர் ஆக்சுவலாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. Z60 Ultraவில் வேறு லெவல் 18 மில்லிமீட்டர் அல்ட்ரா வைட் கேமரா OISோட கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் வேறு ஏதாவது ஃபோனில் அல்ட்ரா வைட் OISோட பார்த்துருக்கீங்களா? இந்த தடவை ஒரு 50 மெகா பிக்சல் OV50D யூஸ் பண்ணியிருக்காங்க f2 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேர் பண்ணி. இந்த லென்ஸ்க்கு ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூ இன்னும் வைடாக இருக்குது, 122 டிகிரி 100 டிகிரிக்கு பதிலாக. பட் குவாலிட்டி முன்ன அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, இன்டர்ஃபேஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. இப்போ Z60 Ultraவில் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 18, 35, 85 இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற லென்ஸ் 13 மில்லிமீட்டர் ஈக்குவலண்ட். ஸோ 3 தடவை டேப் பண்ணிங்கன்னா தான் க்ராப் இல்லாமல் ஆக்சுவலான ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும். இதே பிரச்சனை தான் டெலஃபோட்டோலையும் இருக்குது. பட் இமேஜஸ் ஓகே, Z60 Ultra லெவலில் இல்லை, பட் பரவாயில்ல. இந்த லென்ஸ்க்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, 2.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மேக்ரோஸ் வேணும்னா எடுக்கலாம். அந்த மூணாவது கேமரா OV64B 64 மெகா பிக்சல் சென்சர், 70 மில்லிமீட்டர் ஈக்குவலண்ட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே OIS இருக்குது. இது போன ஜென்ரேஷனோட ஒரு வைடான லென்ஸ். ஸோ f2.5 f3.3க்கு பதிலாக. பட் Z60 Ultraவில் 85 மில்லிமீட்டர் ஈக்குவலண்ட் லென்ஸ் கிடச்சிது. ஸோ இதுவும் அட் பெஸ்ட் சைட் கிரேட்னு சொல்லலாம், அப்கிரேட் மாதிரி தெரியல. பட் இமேஜஸ் நல்லா தான் இருந்தது. இந்த லென்ஸாலையும் க்ளோஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ டெலஃபோட்டோ மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். வீடியோன்னு வரையில் ப்ரைமரியில் 8K 30 ஷூட் பண்ணலாம். பட் ஸ்டேபிளைசேஷன் இல்லை, ப்ளஸ் ஃபுட்டேஜும் பல நேரம் அண்டர் எக்ஸ்போஸ்டாக வந்துச்சு. ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இல்லை. ப்ரைமரி டெலஃபோட்டோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி 4K 120 ஷூட் பண்ணலாம். இதுலேயும் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, பட் எக்ஸ்போஷர் கரெக்டாக இருந்தது. 3 சென்சரை யூஸ் பண்ணி 4K 60 ஷூட் பண்ணலாம். இந்த ஃபுட்டேஜ் நல்லா தான் இருந்தது. இப்போ 3த்துலேயுமே 4K 60 ஷூட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம கேமராஸை ஷூட் பண்ணிட்டு இருக்கெல்லாம் மாற்ற முடியாது. 4K 30 இல்லை அது கம்மியாக ஷூட் பண்ணிங்கன்னா மாற்றிக்கலாம். ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு புரியல. ஓவரால் வீடியோன்னு வரையில் சாஃப்ட்வேர் கொஞ்சம் அரைகுறையாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. இப்போ செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 16 மெகா பிக்சல் அண்டர் டிஸ்பிளே கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. நூபியாவோட 7வது ஜெனரேஷன் அண்டர் டிஸ்பிளே டெக்னாலஜி. ஸோ போன தடவையோட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமராவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இல்லை. லைக் இங்கே பாருங்களேன் லைட்ஸ் எப்படி தெரியுதுன்ட்டு. கேமரா டிஸ்பிளேக்கு அடியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. பட் நூபியா ப்ராசஸிங் யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. எண்ட் ரிசல்ட் அபவ் ஆவரேஜாக இருக்குது. பட் டெக்னாலஜி பாயிண்ட்லேருந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் வீடியோன்னு வரையில் இந்த அளவுக்கு ப்ராசஸிங் யூஸ் பண்ண முடியாததுனால ரொம்ப ஆவரேஜான வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் 1080 30 தான் மேக்ஸிமமே.
இப்போ அந்த அண்டர் டிஸ்பிளே கேமராவை நல்லா மறைச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கேமராவில் ஷூட் பண்ணணுன்னு எடுக்கையிலேயே அதை ஈஸியாக காமிக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா மாஸ்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இன்டரப்ஷன்ஸே இல்லாத ஒரு 6.85 இன்ச் AMOLED பேனல் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பேனல் நூபியா BOEயோட டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், இந்த ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இந்த தடவை 95.3% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ, ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1.5K, 431 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டி, ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz. ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. பீக் பிரைட்னஸ் கிளைம் 2000 nits, அது HDR இருக்குது. என்னோட டெஸ்டிங்கில் 650 nits மேனுவல் மோட்லேயும் 1300 nits ஆட்டோ மோட்லேயும் அவுட்புட் பண்ணிச்சு. சரி, நம்ம இப்போ அன்பாக்சிங்கை கண்டினியூ பண்ணுவோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு ஸ்மோக்கி TPU கேஸ், பேக்கில் பேட்டர்னோட. ஸோ ஃபோனோட அந்த டிசைன் பார்த்தா தெரியுது, ப்ளஸ் கிரிப்பையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து இந்த ஹார்ட் ஷெல் கேஸ், இங்கே ஃபோனோட பேக் டிசைனை மேட்ச் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு பிக்சலேட்டட் லுக்கோட பார்க்க நல்லா இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் லீஃப்லெட்ஸ் இருக்குது, ஒரு ரெட் கலர் USB Type-C to Type-C கேபிள், ஃபைனலாக 80 வாட் சார்ஜர். கைஸ், பேராசப்படுறேன்னா என்னென்னு எனக்கு தெரில, பட் எனக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் பட்டுச்சு. ஏன்னா போன வருஷம் Z60 Ultra எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கேஸ் தான், பட் 2 செட் Type-C கேபிள்ஸ் ப்ளஸ் அந்த 80 வாட் சார்ஜருக்கும் Starry Night தீம் கொடுத்துருந்தாங்க ப்ளூ கலரில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெகுலர் மல்டி டிவைஸ் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கலெக்டர்ஸ் எடிஷனாக பார்க்கையில் எனக்கு அது பெட்டராக பட்டுச்சு. பட் நான் இதை பெரிய குறையாக சொல்ல, ஏன்னா இப்போல்லாம் பிராண்ட்ஸ் ஃப்ளாக்ஷிப்ஸில் மட்டும் இல்லை, மிட் ரேஞ்ச்லேயே சார்ஜர்லாம் பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் பாக்ஸில் கொடுக்கல, இதை பெரிய குறையாக சொல்ல முடியாது. பட் சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி 50% சார்ஜ் 15 நிமிஷத்துலையும், ஃபுல் சார்ஜ் 40 நிமிஷத்துக்குள்ளேயும் பண்ண முடியும். இன்னமும் வயர்லெஸ் சார்ஜிங்க்கு இங்கே சப்போர்ட் இல்லை. இப்போ நம்ம அடுத்த இன்டர்னல்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் Anbernic ஒரு பெரிய ஷவுட் அவுட். Anbernic இப்போ ஒரு புது ஹேண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, RG406H. ஸோ இது பேசிக்காக நம்ம ஏற்கனவே பார்த்த RG406Vயோட ஹரிசாண்டல் வெர்ஷன். ஸோ அதே 4 இன்ச் 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 720p IPS பேனல், நல்ல தரமான பட்டன்ஸ், ஹால் சென்சர் ட்ரிகர்ஸ், ஹால் சென்சர் அனலாக் ஸ்டிக்ஸ், RGBயோட ப்ளஸ் PS2 வரைக்கும் எமுலேட் பண்ண முடிஞ்ச ப்ராசஸரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 406H உங்களுக்கு ஹரிசாண்டல் ஹேண்டில்ஸ் பிடிக்கும்னா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி GameCube, PS2 அந்த மாதிரி கேம்ஸ் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. நான் கடைசி ஒரு சில வாரமாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ரெட்ரோ ஹேண்டில்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ 406H பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம Z60 Ultraக்கு வருவோம். இங்கே நூபியா யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் Snapdragon 8 Elite. நான் ஏற்கனவே சொன்னது தான், ரெட் மேஜிக் மாதிரி இங்கே லிக்விட் மெட்டல் கிடையாது, ப்ளஸ் ஆக்டிவ் கூலிங் ஃபேனும் இல்லை. பட் ஆனாலும் நூபியா ஸ்டேபிளான ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பை கான்ஸ்டண்ட்டாக 20 நிமிஷம் புஷ் பண்ணாலும் கிட்டத்தட்ட 20% தான் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. இப்போ டக்குன்னு பார்க்கல ஸ்டெபிலிட்டி பரவாயில்லையே, இதெல்லாம் இல்லாமல் கூட ரெட் மேஜிக் லெவலுக்கு வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. இப்போ அந்த மேக்ஸ் லூப் ஸ்கோரை பாருங்களேன், இது ரெட் மேஜிக் 10 Proவோட லோவஸ்ட் லூப் ஸ்கோரோட கம்மி. அதாவது இந்த ஃபோன் டோட்டலாக கூலாக இருக்கையில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரெட் மேஜிக் டோட்டலாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ட்ராப் ஆனதுக்கப்புறம் இருக்கிற பர்ஃபார்மன்ஸோட கம்மி. ஆனால் இது பெரிய நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏசஸ் கூட இப்போ ROG Phone 9 Proவும் இதே மாதிரி கன்சர்வேட்டிவாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, ரெட் மேஜிக் லெவலுக்கு லிக்விட் மெட்டல், ஆக்டிவ் கூலிங் அப்படின்லாம் போகாத பிராண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக அவங்க ஃபோன்ஸை டியூன் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். எல்லோரும் பெஞ்ச்மார்க்கில் நம்பர் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அச்சு ஏற்றிடுறாங்க. பட் ஃபைனலாக ஸ்டெபிலிட்டி அடி வாங்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் அந்த ட்ராப்ஸ் இன்னும் டிராஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட், இந்த கன்சர்வேட்டிவ் டியூனிங் இங்கே பிரச்சனை கிடையாது. பட் வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, ஹீட்டிங். வேறு லெவல் ஹீட்டிங். கையில் ஃபோனை பிடிக்க முடியாத அளவுக்கு ஹீட் ஆகுது. நீங்கள் பாருங்களேன், பேக் மட்டும் இல்லை, சைட் மெட்டல் ஃப்ரேம் கூட 50 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஓகே, இப்போ நியாயமாக பேசணுன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் தவிர மற்ற நேரத்தில் இந்த மாதிரி ஹீட்டிங்லாம் இல்லை. வீடியோ ரெக்கார்ட் பண்ணலையோ நார்மல் யூஸ்க்கோ இந்த மாதிரி ஹீட்டிங் நான் ஃபேஸ் பண்ணல. பட் இந்த ஃபோனில் கண்டினியூஸாக சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்டர்னல் கூலிங்க்கு ஏதாவது ஆட் பண்ணி ஆகணும், இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. ரெகுலர் கேம்ஸ்க்கு இது பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆண்ட்ராய்ட் கேம்ஸ், இன்டென்சிவ் கேம்ஸ் கூட SOC-யை இந்த லெவலுக்கு புஷ் பண்ணுறதில்ல. ஸோ ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரி கேம்ஸ் கூட ரொம்ப நேரம் கண்டினியூஸாக விளையாட முடிஞ்சுது இந்த அளவு ஹீட் இல்லாமல். இங்கே இந்த 8 Elite கூட 12 இல்லை 16 GB LPDDR5X RAM, 256 512 GB இல்லை 1 TB வரைக்கும் UFS 4.0 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. ரெகுலர் டே டு டே யூஸ்னு வரையில் சுத்தமாக பிரச்சனையே இல்லை. இது Nebula AIOS Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். சைனாவில் ஒரு சில வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஹோம் ஸ்க்ரீனையே டோட்டலாக டிசேபிள் பண்ணிவிட்டு வெறும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மட்டும் யூஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் குளோபல் ஃபர்ம்வேர்னு பார்த்தீங்கன்னா நூபியா ஏறக்குறைய எல்லாத்தையுமே ஸ்டாக்காக விட்டுறாங்க. ஸோ நீங்கள் வேறு ஃபோன்லேருந்து ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இது பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பட் அஃப்கோர்ஸ்
ட்ரான்ஸ்லேஷனில் பல இடங்களில் சொதப்பல் இருக்கும். இது பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை, பட் ஒரு மைல்ட் அனாயன்ஸ்னு சொல்லலாம். இப்போ சைனாவில் இந்த ஃபோன் 4600 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. கன்வெர்டட் ப்ரைஸஸ் ஆன் ஸ்க்ரீன் இருக்கும். குளோபலாக விலை கொஞ்சம் அதிகம். யூஎஸில் $729, யூகேல £649, யூரோப்பில் €749. ஸோ சைனீஸ் ப்ரைஸோடு அதிகமாக இருந்தாலும் அக்ரெசிவான ப்ரைஸ் தான். ஸோ எனிவேஸ் கைஸ், இதுதான் Nubia Z70 Ultra. எனக்கு இந்த ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் நெகட்டிவ்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல. பட் ஆனாலும் நான் ரீசெண்டாக கவர் பண்ண ஃபோன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பட்ட ஃபோன், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இந்த ஃபோனுக்கு தான். இப்போ இந்த Z70 Ultra பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டிங்க, நான் பேசுகிறது இல்லைனா கேட்டுருந்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன லைக், சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.